வழக்கமாக தேர்தல் பரப்புரை கூட்டங்கள், தலைவர்களுடைய சுற்றுப்பயணங்கள் உள்ளிட்டவற்றையெல்லாம் வகுப்பதிலே செங்கோட்டையனுக்கு நிகர் செங்கோட்டையன் என்று கடந்த காலங்களில் அவர் இருந்த கட்சிகளில் பெயர் பெற்றவர். அப்படிப்பட்டவர் விஜய்க்கு முன்பு இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரே சவாலான சுற்றுப்பயணங்களை எவ்வாறு வெற்றிகரமாக நிறைவு செய்வது என்பதை தீர்த்து வைப்பதற்கான ஒரு நபராக செங்கோட்டையன் அந்த கட்சிக்கு கிடைத்திருக்கின்றார். இந்த நிலையில் தான் முதல் கூட்டமாக ஈரோட்டிலே தன்னுடைய தலைமையிலே தன்னுடைய ஏற்பாட்டிலே செங்கோட்டையன் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கின்றார். வரக்கூடிய வழியிலே நிறைய இளைஞர்கள் வழிமறித்து விஜயனுடைய வாகனத்தை சுற்றி சூழ்ந்து அவர்களில் பல கல்லூரி மாணவர்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். விஜயனுடைய வாகனம் தற்பொழுது கோவையிலிருந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கருமத்தம்பட்டி சுங்கச்சாவடியை கடந்த நிலையிலே நிறைய பேர் பெருமாநல்லூர் என்கின்ற கிராமத்திலே விஜயனுடைய காரை ஒட்டுமொத்தமாக தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். விஜய் காரை விட்டு இறங்கி வருவதற்கு காவல்துறை அனுமதிக்கவில்லை. அது போன்ற ஒரு சூழல் இல்லை. இதுவே கடந்த முறையாக இருந்தால் விஜய் கண்டிப்பாக தன்னுடைய வாகனத்தை விட்டு இறங்கி வந்து அவர்களுடைய வரவேற்பினை ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆனால் இப்பொழுது விஜயால் அதுபோன்று பெருமாநல்லூரிலே தொண்டர்களுடைய வரவேற்பை முழு அளவில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் கூட அவர்கள் வழங்கக்கூடிய வரவேற்பை உற்சாகமாக ஏற்றுக்கொண்டபடி விஜய் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். கொடிப்பாடல் ஒரு பக்கம் இசைக்கின்றனர், அந்த பாடலுக்கும் உற்சாகமாக நடனமாடி கொண்டிருக்கின்றார்கள். திரைத்துறையிலிருந்து விஜய் அரசியலுக்கு வந்தவர் என்பது ஒரு வகையிலே ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.